ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இருசக்கர வாகனத்தை இளைஞர் திருடிச் செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமாபுரத்தில் கறிக்கடையில் பணிக்கு சேர்ந்த ஒரே வாரத்தில் அங்கேயே தங்கி பணிபுரிந்த விஷாரத்தைச் சேர்ந்த இர்ஃபான் என்பவர் சக ஊழியர் புஷ்பராஜ் என்பவரின் இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் திருடிச் சென்றார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியானதை கண்ட பொதுமக்கள் விடிய அரசின் ஏவல் துறையின் ஆழ்ந்த தியானத்தின் காரணமாகவே இத்தகைய திருட்டுக்கள் தொடர்கதையாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை நகர் பகுதியில் குடிநீர், சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி அவதிப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலினால் சிறந்த பேரூராட்சி விருது பெற்ற சோழவந்தானில் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் அதிகாரிகள் வரி வசூல் மட்டுமே செய்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை அடுத்து பேரூராட்சியின் அவலநிலை குறித்த போஸ்டர்களை கைகளில் வைத்துக் கொண்டு விரைவில் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரித்தனர். செங்கல்பட்டு அருகே அரசு வழங்கிய பட்டா நிலத்தில் போடப்பட்ட வேலியை பிடுங்கி எறிந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகள் 32 பேருக்கு ஒள்ளலூர் கிராமத்தில் வீட்டுமனை பட்டா கடந்த மாதம் வழங்கப்பட்டது. தங்கள் கிராமத்தில் திருநங்கைகளுக்கு பட்டா வழங்கக்கூடாது என கூறி ஒள்ளலூர் மக்கள் நிலத்தில் போடப்பட்டிருந்த வேலியை சிலர் பிடுங்கி எறிந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மீனவர் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி மீனவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி சுற்றுவட்டாரங்களில் உள்ள குளங்களில் சுமார் 2700 மீனவர்கள் மீனவர் கூட்டுறவு சொசைட்டி மூலம் பதிவு செய்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் லஞ்சம் தரும் மீனவர்களுக்கு மட்டும் அதிக வருவாய் தரும் குளங்களில் மீன்பிடிக்க அனுமதி தருவதாக கூறி அதிகாரிகளை கண்டித்து கூட்டுறவு சொசைட்டி அலுவலகம் முன்பு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்குளத்துக்கும் இந்த கலிக்கநாயக்கியப்பட்டிக்கும் நாங்கள் கொடுத்த அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு போட்டு இந்த வையாபுரி குளத்தில் கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய பொழுது ஒருதலை பட்சமாகவே அதிகாரி ஏதோ ஒரு நோக்கத்தில் பணத்தை வாங்கி ரசீதியை போட்டு போடுறதுக்கு முயற்சி செய்கிறார். எங்களை அதை யாருமே அந்த பேரை சேர்க்க மாட்டுறாங்க. எங்களுக்கு இந்த வருமானம் குறைவாக உள்ள குளத்தில் மட்டும் எங்கள் பேர்களை கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப முகமும் பாதிக்குது. அதில் எந்த ஒரு இது இல்லை. இப்போ மீன்வளத்துறை ஆய்வாளர் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அங்கே மீன்வள உதவி இயக்குனர் திண்டுக்கலுக்கு அவரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல. கரூர் மாவட்டம் குளித்தலையில் 1.25 டன் ரேஷன் அரிசி கடத்திய நபர் சிக்கினார். உழவர் சந்தை புறவள்ளி சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையில் பஞ்சப்பட்டி கந்தசாமி என்பவர் சிறிய சரக்கு வாகனத்தில் கடத்திய சுமார் 1250 கிலோ ரேஷன் அரிசியுடன் பிடிபட்டார். விடிய ஆட்சியில் நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டிய அரிசி கடத்தப்பட்டு அவை பாலிஷ் செய்யப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் அதனை அதிகார வர்க்கம் கண்டு கொள்வதில்லை என்றும் கண்துடிப்புக்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடவடிக்கை எடுப்பது போல் பாவலா காட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்டரி கார் ஒப்புக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு தினமும் ஏராளமானவர்கள் வந்து செல்லும் நிலையில் அங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டுள்ள பேட்டரி கார் காட்சி பொருளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் நடந்து செல்ல முடியாத நிலையில் இருக்கும் வயதானவர்கள், கர்ப்பிணிகள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் அதை பெருமூச்சுடன் கடந்து செல்வதுடன் தீயசக்தி திமுக ஆட்சி நாட்டுக்கும் பிரயோஜனமில்லை, நமக்கும் பிரயோஜனமில்லை என்று கடிந்து கொள்கின்றனர். சென்னை திருவொற்றியூர் அருகே எண்ணூரில் பட்டா இடத்தை அளவிட முயன்ற தாசில்தாரை முற்றுகையிட்டு மீனவ மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்னக்குப்பம் பகுதியில் கடந்த 60 ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் பட்டா இடத்தில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திருவொற்றியூர் தாசில்தார் திடீரென போலீசார் உதவியுடன் அந்த இடங்களை அளவிட முயன்றதை அடுத்து மீனவ மக்கள் அதிகாரியை முற்றுகையிட்டனர். தனிநபர் தூண்டுதலின் பேரில் இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் திருக்கோயிலில் மண்டபம் இடிக்கும் பணியின் போது எதிர்பாராத விதமாக அருகில் உள்ள வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. கோயில் வளாகம் முன்பு இருந்த பழைய கல்யாண மண்டபத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் அறநிலையத்துறை அலுவலகம் மற்றும் அன்னதான கூடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஜேசிபி இயந்திரம் மூலம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அருகில் உள்ள வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதையடுத்து ஜேசிபி வாகனத்தை சிறைப்பிடித்த வீட்டின் உரிமையாளர்கள் உரிய இழப்பீடு வழங்கும் வரை கட்டுமான பணியை தொடங்கக்கூடாது என கூறி பணியை தடுத்து நிறுத்தினர்.
நாகை மாவட்டம் கோடியக்கரையில் வெளி மாவட்டங்களில் இருந்து மீன்பிடிக்க வந்திருக்கும் மீனவர்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய உள்ளூர் மீனவர்கள் இதனை கண்டித்து செவ்வாய்க்கிழமை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். கோடியக்கரையில் மீன்பிடி சீசன் காலத்தில் காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மீனவர்கள் படகுகளுடன் வந்து தங்கி மீன்பிடி தொழில் செய்வது வழக்கம். வெளி மாவட்ட மீனவர்கள் வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறிய வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் நாகை மாவட்ட மீனவர்கள் மட்டுமே இப்பகுதியில் தங்கி மீன்பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சூரியநல்லூர் கிராமத்தில் வசித்து வரும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இவர்கள் வசிக்கும் பகுதி அருகே வேறு பகுதியைச் சேர்ந்த 40 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்குவதுடன் இப்பகுதியில் வேறு இடங்களை சேர்ந்தவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். 2026 அதிமுக ஆட்சி அமைந்ததும் வாடகை வீட்டில் வேதனையோடு வாழும் தங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் பழங்குடியின பெண்கள் தெரிவித்துள்ளனர். 2026 அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்த அவர்கள் தங்கள் வாக்கு இரட்டை இலைக்குத்தான் என நிகழ்ச்சியோடு தெரிவித்தனர். வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறோம். நாங்கள் மாதம் ஆகிட்டா 4000 ரூபா வாடகை கட்டுறோம். அப்படி அவங்க வாடகை கட்டலைன்னா வீடை காலி பண்ணினா இன்னொரு வீடு நாங்கள் பார்த்துட்டு போகணுங்க. அந்த நிலமையில தான் நாங்கள் இருக்கிறோங்க.